ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானி நாச்சா கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பர் சாஃப்டான சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் மைதா எடுத்துருக்கிறேன். அதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம், கட்டி எதுவும் இல்லாமல். எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப் தான் லாஸ்ட்டு வரைக்கும் யூஸ் பண்ணணும். இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்து அதையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் சோடாப்பு, அதையும் நல்லா சளிச்சிக்கலாம். இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. சீனி வந்து திரித்து எடுத்து வச்சுருக்கிறேன், 2 கப் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்போ 1 கப் அளவுக்கு பால், 1 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாம் ஆயில் எடுத்துருக்கிறேன். இப்போ 3 முட்டை எடுத்துருக்கிறேன். அதை ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்க 2 முட்டையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கேக் பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் தடவி பேப்பர் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். குக்கரை ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் எதுவுமே சேர்க்காம அந்த விசில் எல்லாம் கேஸ்கட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஏதாவது வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கை நம்ம உள்ளே வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். உப்பு மண் எதுவுமே போட வேண்டாம், வெறும் மனையாகவே இப்படி வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் கழித்து குத்தி விட்டு பாருங்கள். எனக்கு ரெடி ஆகிட்டு, ரெடி ஆகலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நைஃபை உள்ளே இன்செர்ட் பண்ணி பார்த்தா ஒட்டாமல் வந்துச்சுன்னா சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இந்த கேக்கை அப்படியே நீங்கள் பிளாக் ஃபாரஸ்ட்டோட பேஸாக வச்சுக்கலாம். பிளாக் ஃபாரஸ்ட் ரெசிபிக்கும் சேம் இதே இதுதான். இது வந்து நான் அன்றைக்கி தனியாக செஞ்சு காமிச்சிருக்கிறேன். பிளாக் ஃபாரஸ்ட் ரெசிபி வேணால் கமெண்ட்டில் கேளுங்க, மறக்காமல் அந்த ரெசிபியும் போடுதேன். இப்போது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை நல்லா டிமோல்ட் பண்ணிவிட்டு பேப்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லவே வேண்டாம். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் கடையில் போய் கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணுறத விட வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி செலிப்ரேட் பண்ணி பாருங்கள். அதோடய ஃபீலே வேறு லெவல் இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது நான் பிளாக் ஃபாரஸ்ட் செய்கிறதுக்காக நான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர் சாஃப்டான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.